வணக்கம் மக்களே. இனி பார்த்தீங்கன்னா நம்ம ட்விங்ஸ் விளாட போகிறோம். ஏற்கனவே 2 டைம் நம்ம தோற்றுருக்கோம். ஸோ இந்த டைம் ஆச்சு நம்ம தோக்குறோமா இல்லை திரும்பி அடி வாங்கி அங்கேயே கடக்க போகிறோமான்னு தெரில. ஸோ இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நல்லா போவோம். அந்த 3 பொருள்லேருந்தே எஸ்கேப் மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. ரூஃப் எஸ்கேப், பேஸ்மெண்ட் எஸ்கேப், அதுக்கப்புறம் என்னன்னா மெயின் டோர் எஸ்கேப். நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணும்போது இந்த 3 எஸ்கேப்புக்கும் 2 பொருள் தான் இந்த போடும்போது அது சீவேஜ், அதுவும் இந்த சீவேஜும் பேஸ்மெண்ட்டும் அந்த எஸ்கேப்புக்கும் வெறும் ஒரே ஒரு பொருள் தான். வெறும் க்ரீன் கலர் கீ மட்டும் போதும், எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் அவங்க ஒரு செவர் மாணிக்கு இருக்கும்ல, அந்த செவர் நம்ம உடைக்கணும். நான் பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணுறதே காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள். சரி, இந்த கௌபாரா தான் பார்த்து. ஐயோ, கீழே விழுந்தா அவ்வளோதான், நம்ம ட்விங்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. சரி, இல்லை தான் நம்ம ப்ராக்டிஸ் முன்னெல்லாம் வச்சுருக்கோம். ட்விங்ஸ் வந்து எப்படி பிடிப்பாங்க? சரி பார்த்தேன். இங்கேருந்து கொஞ்சம் கீழே இதை பார்த்து குதிக்கணும். பார்த்து அவ்வளோதான். சரி, இப்போ வாங்க நம்ம போய் பொருளில் தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம். இது வந்து என்னது ஆமோ. இங்கே ஏதாச்சும் இருக்குமே, டோர் அண்டு போடு. ஒன்று கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்து மேலே போடுவோம். ஆஹா, எடுத்தோடனே டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. வா, சூப்பர் கைஸ். அங்கே ஒரு பொருள் இருக்குல்ல, அங்கே அந்த பொருளை நம்ம அயன்டிஸ்க் வச்சு எடுக்க முடியும். நம்ம தான் தேவையில்லாம பிளாஸ்மா கண்டு வச்சு சுடுறோம். அது அயன்டிஸ்க் வச்சு எடுக்க முடியும். எனக்கு சொல்லப்போனால் அதான் இப்போ தெரிய வந்தது. ஸோ நான் இதோட நான் 3ஆவது வாட்டி விளாட்றேன், அவ்வளோதான். அதான் அப்போ எப்படி உனக்கு இந்த விளாட தெரியும் கேட்டிங்கன்னா, வெறும் பார்க்கவே செஞ்சுருக்கேன். விளாடுறது இதான் 3ஆவது தடவை. போடு, ஐண்டிஸ்கின் கிடச்சிச்சு. ஆஹா, இன்னைக்கு எல்லா பொருளும் நினச்ச நேரத்துக்கு கிடைக்குது. சூப்பரியா, எஸ்கேப் ஆயிடலாம். ஒர்றா பக்காது. வாங்க, இப்போ நம்ம அச்சோ அதுக்கு நம்ம இது பண்ணுமே. வேணாம், இங்கே போட்டு வச்சு போகிறதுக்கே. ஏன்னா நம்ம நமக்கு தேவை அங்கே பட்டன் இருக்குது, ஐஸ் பட்டன். அது சட்டையில் மாட்டுற பட்டன் கேட்டிங்களா. இப்போ நம்ம இது போய் டோரில் போட்டோம்னா திரும்பி எடுக்க முடியாது. சுத்தியல் வேறு இருக்கு. சரி, சுத்தியல் வேண்டாம், இருந்துட்டு போகுது. ரெவால்வர் பாட் இங்கேயும் இருந்தால் இல்லை. ஓகே, இப்போ நம்ம மேலே போவோம். போடு, சாவி கச்சிருச்சு, ரெட் கலர் கீ. கைஸ், இனி நம்ம பொருள் மட்டும்தான் தேடணும், அவ்வளோதான். நம்ம டைமண்டு, அதுக்கப்புறம் கோல்டு காயினு, அதுக்கப்புறம் மோனாலிசா ஃபோட்டோ. ஏன்டா ஆட்டையாக போட்டு வச்சுக்கிங்க? நான் எங்களை அமுச்சு விட்றேன்டா உங்களால். ப்ளீஸ்டா, அடுத்த வாட்டி இந்த ஏதாச்சும் ஆட்டையை போட்டிங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறது ஆட்டையை போடுங்கடா. அப்போ தான்டா அந்த என்னையை அமுச்சு விட மாட்டாங்க. இல்லைன்னா நான் அவ்வளோதான் ப்ராக்டிஸ் மூலே வருவேன் அப்படின்னு சொன்னாதே இருந்தவங்க ஏதாச்சும் நார்மலான இதை வந்து திட்டுவாங்க. நம்மளா போட்டு ஒழுங்காக போய் எடுத்துகிட்டு வாடா, இல்லைன்னா ஜெயிலில் போடுவேன்னு மிரட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன பொம்மையாடா? நீங்கள் சொல்கிறது தான் தலையாட்டிட்டு. ஆஹா, மெடிக்கெட்டு செய்கிறதுக்கு பொருள் கிடச்சிருச்சு. ஐயோ, பார்த்து, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி, கீழே கூட திரும்பி. கைஸ், இது கிடச்சிருச்சு கைஸ். இந்த டேப் வச்சு நம்ம பேண்டேஜ் செய்யலாம். அந்த டேப்போ ஏதோ ஒன்று பேண்டேஜ் தான் க்ளீனாக இல்லாத பேண்டேஜ். இதை வச்சு நம்ம இது பண்ணலாம், செய்யலாம். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே போயிடுவோம். கீழே போய் அந்த இடத்துல போய் போட்டு வந்துடுவோம். இப்போ எங்கே போகிறது? சரி, விடுங்க. நம்ம வந்து அங்கே எங்கடா இருக்கும் இந்த இடம்? இந்த இங்கிட்டு இருக்கு. இங்கே போயிடுச்சு உள்ள. அப்பா, எப்படியோ நம்ம இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாட்டில் ஆஃப் மருந்து, சும்மா சொன்னேன், அது பேர் தரலையே. பாட்டில் ஆஃப் டிட்டர்ஜென்ட்டாக ஏதோ டிட்டர்ஜென்ட்டு தான் நினைக்கிறேன். அது தேடணும் இப்போ நம்ம.
ஐயோ இந்த பூச்சியை பார்த்தாலே கொலை நடுங்குதே. பாபுல டீ. பாபே ஈஸி முல்ல வந்து அவன் டீல ரேக் பாய்சனை கலந்து விட்றேன். வெளி மருந்த குடி. அவன் மூஞ்சி பச்சை கலர்ல ஆயிரும். ஐயோ இதாச்சும் வைடா. பேஸ்மெண்ட் எஸ்கேப் பேசினா அதுக்கான கீயே கிடைக்குது. வாவ் என்ன ஒரு மூளை. இங்கே என்ன இருக்கு? இங்கே என்ன இருக்கு? ரெவால்வர் பாட்டை அடைச்ச. இப்போ நம்ம இங்கே நல்லா தேடணுமே. இங்கே தேடியாச்சு. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இருங்க இங்கே என்ன இருக்கு? இங்கே இதை நம்ம டோரை திறந்துடுவோம். இருங்க திறந்துடுறா. சே இங்கேயும் ஒன்று வைக்கிறேன். இருங்க இங்கே ஒரு வழி போகுது. இங்கே டைனமெண்ட் போச்சா? ஒன்றத்தையும் கொடுக்கல. வழக்கம் போல் கவுத்து விட்டாங்க. சரி இப்போ நம்ம கீழே போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னத்தை தரணும்? அப்போ நான் என்னதை தரணுன்னு இருக்கேன் பாருங்க. ராஹா டைனமெண்ட். இருங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது போய் நம்ம பூச்சிக்கு போட்டுருவோம். பூச்சியை முடிச்சு விட்ருவோம். பூச்சிக்கிட்ட ஏதாச்சும் இருக்கும்ல, அதான் நம்ம அந்த ஆட்டையை போட்டு வந்துடுவோம். பூச்சி நீ இன்னைக்கு டபரா மூஞ்சியாக போகிற பாரு. ஐயோ வேணாம் தெரியாமல் அழுத்தி விட்டேன்னா பட்டன் அவ்வளோதான். நம்ம கழிடுவோம். இங்கே போட்டு வச்சு போக்குற ஊபரை கீழே மாட்டிச்சுன்னா அவ்வளோதான். திரும்பி இருங்க பார்த்து போகலாம். டே என்னைய தள்ளி விட்றாதீங்களா? இருங்க நம்ம பொறுமையாகவே போவோம். அவசியம் இல்லை. சாரி அவசியம் இல்லைன்ட்டு ஏதாச்சும் வீடு எடுக்கும்போது அப்படி இந்த குளத்துல கீழே போ. பக்காது போ. இப்போ பாருங்க பூச்சி என்னதுல இருக்கு? போடு ஸ்க்ரூ டிரைவரு. ஐயோ பார்த்து அப்பா கைஸ் பார்த்து கைஸ். ஸ்க்ரூ டிரைவர் வாங்க மோனாலிசா ஃபோட்டோவை எடுத்துருவோம். மாட்டிக்கிட்டேன். மோனாலிசா ஃபோட்டோ எடுக்கணும். ஐயோ கீழே வந்து தொலை எந்திரிச்சிரு போது அந்த பூச்சி. மோனாலிசா ஃபோட்டோ. ஓகே கூல் டவுன். ஐயோ ஏன்னா நான் மோனாலிசா ஃபோட்டோ எனக்கு சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. இன்னிதான் டாஸ்க் இருக்குது. அந்த மோனாலிசா ஃபோட்டோ எப்படி எடுக்க போனே தெரியல. சொல்லப்போனால் நான் நிறைய தடவை எடுக்க போய் அடி வாங்கி லைஃபெல்லாம் விட்டுருக்கேன். போச்சு அப்பா. பார்த்து என்னாச்சு? சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது எடுக்கணும். நம்ம இது க்ரோவர். இப்போ நம்ம இது பண்ணலாம். பார்த்து கிளம்பு அந்த போச்சு. கிளம்பு அந்த போச்சு. கிளம்பு இங்கிட்டால டக்குன்னு போடா சீக்கிரம். இப்போ இருங்க இங்கே என்ன இருக்குது? ரூஃப் எஸ்கேப்புக்கான பொருளை ஏன்டா தரீங்க? கொஞ்சமாச்சு மனசாட்சி வைங்களா? ஐயோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லு. இங்கே என்ன இருக்குது? டைனமைட்டு தான் இருக்குது. இங்கே நமக்கு டைனமைட்டு தேவையில்ல. இருங்க இப்போ நம்ம போவோம். இப்போ நம்ம டோரை திறக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணி போவோம். சரி வாங்க. இங்கே ஏதாச்சும் பொருள் ஒன்றுமே இல்லை. இங்கே தான் அயன்காக்கெலாம் வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வர தெரிஞ்சு ஊருக்குள்ளே எல்லோரும் சுனா பையனாவா ஆயிட முடியுமான்னு. சுனா பானா
ஓகே பார்த்து அப்பா டக்குன்னு போ வாங்க வாங்க டக்குன்னு போயிடுவோம். இருங்க ஐயோ உங்கள் டோர் வேறு க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க. இருங்க நம்ம இது அயன் டிஸ்க் எடுத்துப்போம். நம்ம அப்படியே பட்டனை எடுத்துப்போம். இருங்க டக்குன்னு போடா கரண்ட் ஆன் பண்ணி விட்டுற போகிறாங்க வந்துட்டு. இப்படிதான் கைஸ் கோவம் வரும் எனக்கு. இதுக்கு மேலே கோவப்படுவேன். இது அதாவது ரெவால்வர் பார்ட். இருங்க நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே போட்டுவோம். இருங்க இப்போ நம்ம ஐயோ நம்ம இப்போ இது பண்ணுமே. பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி போயிட்டேனே. என் மண்டையில் என்னாடே கொடிக்கணும் போல இருக்கு. இருங்க டக்குன்னு போ சரி ஐயோ டே கரண்ட் ஆன் பண்ணாதீங்கடா. இருங்கடா அது முடியும். நான் ஒரு பிளாங்க்ஸ் மட்டும் எடுத்து வந்துக்கிறேன். நான் மென்டல் மணிக்கு பண்ணிக்கிட்டேன். பிளாங்க்ஸ் எடுத்துடுவோம். பிளாங்க்ஸ்ன்னு சொல்ல வந்துட்டேன். பிளாங்க்ஸ் அப்பா நம்ம போவோம். போய் என்ன பண்ணுவோம். ஐயோ என்னதுடா இதுக்கு வேறு பம்பா ஆண்டில் வேணுமே. இருங்க மேலே போ. ஐயோ இப்போ இங்கே போய் ஃபோட்டோ எடுப்போம். சரிங்க அப்பா இங்கே வந்தாச்சு. இருங்க இப்போ இங்கே விடா. இருங்க பார்த்து ஃபோட்டோ மோனாலிசா ஃபோட்டோ டான் இருங்க இது நம்ம இங்கே போட்டுருவோம். என்னாச்சு ஐயோ வந்துருவோம். இருங்க இப்போ நம்ம இங்கிட்டே இறங்கிடுவோம். இன்னொரு போடு அயன்காவு. அவங்க இருங்க டக்குன்னு போவோம். கீழே போய் போட்டுருவோம். இதான் அயன்காவு வேறு கிடச்சிருச்சு. சூப்பர். இதை இங்கே போடுறோம். இங்கே போய் நம்ம பட்டன் எடுத்துருவோம். அயன் டிஸ்கை மாட்டிடுவோம். இருங்க அயன் டிஸ்க் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அயன் டிஸ்க் இருங்க அயன் டிஸ்க் இங்கே மாட்டிடுவோம். எடுத்தோடனே மோனாலிசா ஃபோட்டோ சூப்பர். நம்ம என்ன பண்ணுவோம். ரெட்கையை வச்சு திறந்து விட்டாச்சு. இப்போ பட்டன் டேக் த பட்டன். டக்குன்னு போடா. சரி இருங்க இப்போ நம்ம இங்கே பட்டனை வைப்போம். பட்டனை விடா. இருங்க ஐயோ ப்ரோ நானும் வரணும். இருங்க இங்கே அயன்காக விடா. ஐயோ இது அழுத்துணுமோ. வெளியே போ. இப்போ இங்கே நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம அந்த அயன்காக பட்டன் இருந்தால் போட்டு எனக்கு சுவிட்ச் போர்டு எடுத்துட்டேன். வாங்க போய் இது பண்ணிவிடுவோம். சுவிட்ச் போர்டு வாங்க போய் டைமண்ட் எடுப்போம். மேலே போட டக்குன்னு போடா. டைமண்ட் I found the diamond. I found the diamond. ரொம்ப டக்குன்னு போ. நம்ம எந்திரிக்கணும். வந்துடுறாங்க குப்பசாமி ராமசாமி. இருங்க இப்போ நம்ம டைமண்ட் ஏறுவோம். இப்படி டைமண்டை டைமண்டு அந்த நேரில் தான் பார்க்க முடியல. கேம்லேயாச்சும் பார்த்துப்போம். ஓகே இப்போ நம்ம கீழே போவோம். ஓகே இங்கே போடுறோம். நம்மளுக்கு என்ன வேணும்.
என்ன இடம் பார்க்கல, ஏதாச்சும் ஒரு இடம் பார்க்காம இருக்குமே. இருங்க, நம்ம போய் பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் பார்த்து தருவோம். பாஸ்வேர்டு எங்கே கீழே போகணுமா? இங்கே ஊருக்கு மெல்லையா? இருங்க, நம்ம போய் பாஸ்வேர்டு இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கே பாஸ்வேர்டு இங்கே தான் இருக்குது பாஸ்வேர்டு. பாட்டில் ஆஃப் டிடென்ஸ் இருக்குது பாருங்கள். பாட்டில் ஆஃப் டிடென்ஸ் நடுவில் 2 இங்கே 1. ஓகே நடுவில் 2 இங்கே 1. சரி நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு பெட்ரூமுக்கு போவோம். இருங்க. சரி, கடுப்பாக வேற இருக்கே. எந்த வழி எங்கண்ணா? இதுக்கு மேலேயா? எத்தனைடா வச்சுருப்பீங்க உங்கள் வீடு? எத்தனை அதாவது எத்தனை படி? வேற மாதிரி நினச்சிப்பீங்க. எத்தனை வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னே நான் சொல்கிறது படி. ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன இருக்குல்ல? சரி கைஸ், வாங்க நம்ம போய் கீழே போய் பேண்டேஜ் செய்வோம். பேண்டேஜ் போகிறோம்ல, இப்போ நானும் குச்சிக்கிறேன். வாங்க, பேண்டேஜ் எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். இதை தூக்கி இங்கே வைக்கணும். பார்த்தீங்களா? பேண்டேஜ் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இருங்க, பாஸ்வேர்டு இருக்கான்னு சொல்லுங்க. பாஸ்வேர்டு இல்லை. சரி, நம்ம அடி வாங்கிப்போம். அடிங்கடா வாங்க. இப்போ வாங்க, நம்ம போய் ஹெல்த் ஏற்றிப்போம். ஆனால் அவ்வளோவா ஹெல்த்து குறையல, நிறையா இருக்குன்னு. என்னதுடா அழப்பங்களான்ட்டு இங்கே கொண்டு தூக்கிட்டு வந்துருக்காங்க. இருங்க, இல்லை அசால்ட்டு படி. போட பாபு. ஆனால் பாபா பக்கு தான் இருந்தா இங்கே இல்லையே. அப்போ எப்படி யார் வந்து என்னை பிடிச்சி போட்டுப்பா? ஒருவேளை சரி இருங்க, இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பாஸ்வேர்டு ஐ லைக் இட். பாஸ்வேர்டு இங்கே இந்த இருக்குது 1441. நல்லா வச்சுக்கோங்க ஞாபகம். 1441. சி என்ன வேறு மாதிரி கேட்குது? 1441 கேட்குது. கைஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று எடுத்தேன் இந்த வீடியோ இதே மாதிரிக்கே. அது இதோட 2ஆம் டேக்கு. என்னென்னா பூரா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சொப்பா டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனாலதான் நான் கட் பண்ணிட்டேன். அந்த இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக போடுறேன். அந்த வீடியோ இருந்தால் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஓகே, இப்போ அந்த இதுக்குள்ளே போவோம். பாஸ்வேர்டை போடுவோம். 1441 1441 பேசிகிட்டு இருந்தோம். ஏய் அமுக்குடா. கிளிக். ஐயோ கிளிக் பண்ணுறா. கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ணியாச்சு. என்னது பம்ப் அண்ட் எத்தனை எடுப்பேன் லேசர். ஓ இல்லைங்க, நம்ம இப்போ போய் பம்பாண்டியில் போடுவோம். Who is the dog? நான் தான் டாக். சும்மா சொன்னேன். இப்போ இதை போட்டு அழுத்துவோம். அழுத்துறா. டின். அது கீழே விழுவட்டும். அவ்வளோ இன்னும் விழுவட்டை கீழே தள்ளி விடுவோம். அதே உடஞ்சிரும். இப்போ உடஞ்சிருக்கோம். வாங்க போய் எடுப்போம் பொருளை. ஓ நோ அட போச்சுடா பல்பு. ஆனால் என்ன ஹேண்ட் வீல் கிடச்சிருச்சு. டின். நான் எஸ்கேப் ஆக போகிறேனே. டின். எந்த வழிடா மறந்து போயிட்டே. ஐயோ கடவுளே, எங்க அங்கிட்டு இருக்கு. இந்த வழியா இதான் நான் சொன்னேன்ல. இதான் இந்த இங்கே பாருங்க, அப்படியே தெரியுதா? எனக்கு இப்போ தெரிஞ்சது லைட்டாக அந்த க்ரீன் கலர் போட்டு. தெரியுதா? இந்த லைட்டாக தெரிஞ்சதில்ல. இது நம்ம என்ன பண்ணால் டைமண்ட் வச்சு ஓடிக்கணும். இல்லை மேலே பிளாஸ்மா கன் வச்சு சுடணும்.
அது ஒரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வாங்க இப்போ கோல்டு கார்டு எடுப்போம். கோல்டு போகும்போது ஹெல்த்து கம்மியாக வச்சுக்கிட்டு போனால் நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா நீட்டாக போவோம். கோல்டு காயின் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவோம். இப்போ ஹெல்த் ஏற்றணும். ஏற்றுறா போய் ஹெல்த்தை. இதை வந்து பாபு பக்கு யாராச்சும் அடிப்பட்டா எடுத்துக்கிடும். பாபு பக்கு பார்த்தீங்களாடா, உங்களுக்காக நான் வச்சுருப்பீங்க. இதை வச்சுக்கோங்கடா. கோல்டு காயின் உங்களுக்கு அண்ணன் அடிப்பட்டா நீங்கள் கோல்டு காயின் வச்சு மருந்து போடுவீங்களாடா? உங்களுக்காக அண்ணன் வச்சுட்டு போயிருக்கேன்டா. அடிப்பட்டா எடுத்து போட்டுக்கோங்கடா. நான் போயிட்டு வரேன்டா. என்னை ஆளை விடுங்கடா. கதவை திறக்கும்போது சும்மா ஆயிடுண்டா. அப்படியே வெளியேருந்து எட்டி ஓச்சுடாதீங்கடா. பெயிண்டிங் எடு. பெயிண்டிங் வருது. பெயிண்டிங் ஓகே. கடைசியாக அந்த வீடை பார்த்துக்கோங்க. ஓகே போவோமா? பை பூச்சி. எப்படி எஸ்கேப் ஆகிட்டோமா? பாபு பக்கு இன்னும் வீட்டுக்கு வரல. நான் வேறு ஏதாச்சும் ஆட்டையாக போட போயிருப்பாங்க. சரி நம்ம இந்த போட்டுருக்கு பாருங்க. The valuable objects have been returned to the museum. பார்த்தீங்களா? நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப்பில் சந்திப்போம்.